ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் ஆயிரத்தில் 388வது திருநாமம் ஓம் மகாலிங்காய நமஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா மிகச்சிறந்த லிங்க வடிவினர் அப்படின்னு. லிங்கம் அப்படின்னாலே சிவன் கோவிலில் இருக்கிற சிவபெருமானோட அருவுருவம் அப்படிங்கிறோம். அந்த லிங்கம் அப்படிங்கிற அந்த குறிக்கு என்னெல்லாம் ஒரு தத்துவம் அப்படிங்கிறத முன்னாலே பார்த்துருக்கோம். அது உருவத்தோடையும் சேர்த்தி இல்லை, அருவத்திலையும் சேர்த்தி இல்லை. அருவுருவமாக இருக்கக்கூடிய அந்த லிங்கங்களில் மிகச்சிறந்த லிங்கம் மகாலிங்கம். இது ஒரு காரணம். இன்னொன்று, எல்லா தேவர்களாக இருக்கட்டும், ரிஷிகளாக இருக்கட்டும், இன்னும் அசுரர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வந்து பூஜை பண்ணுறதுனாலேயே இது மகாலிங்கமாக இருக்குது. பெருவுடையார் அப்படின்னு பெரிய ஒரு பெருமையோடு இருக்கார். பெருமை அப்படின்னா ஏதோ அது உருவத்தினால மட்டும் பெருசு இல்லை, அது மகிமையிலேயே பெரியவராக இருக்கிறதுனால மகாலிங்கம் அப்படின்னு. இந்த மகாலிங்கம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது மகாலிங்க க்ஷேத்திரமான 3 ஊர். அது என்ன அப்படின்னா, மருத மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட தலைமருது, இடைமருது, புடைமருது அப்படின்னு 3 சொல்கிறோம். இந்த 3 க்ஷேத்திரம்தான். தலைமருது அப்படிங்கிறது தான் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீசைலம் அப்படிங்கிற மல்லிகார்ஜுனர். இடைமருது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருடமருதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு இடைமருதூர் மத்தியார்ஜுனம். புடைமருது அப்படின்னா கீழே இருக்குது பாதம். அது திருநெல்வேலி ஜில்லாவில் அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பேரே மருதபுரம், சுந்தரவனம், தட்சிணகாசி, சுரேந்திரபுரி, இப்படி பல சிறப்பு இந்த புடைமருது இருக்குது. திருப்புடைமருதூர், துறைப்புடைமருதூர் அப்படிக்கு அவ்வளவு பெருமை சொல்லப்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கும் மகாலிங்கேஸ்வரர் தான், மகாலிங்க சுவாமி தான். இந்த 3 இடத்துலையுமே மகாலிங்கம் தான். அதுக்கு தமிழில் ரொம்ப அழகாக நாரும் பூநாதர் அப்படின்னு சொல்லி கோமதி அம்மை அப்படின்னு அம்பிகைக்கு பேர். இந்த ஸ்தல புராணம் சொல்லுது. இதோட பெருமை என்னென்ன அப்படிங்கிறது, பிரம்மாவோட புத்திரன் மனு. இந்த மனு என்ன பண்ணுறார், எந்தெந்த இடங்கள்லாம் சிவபெருமான் தானே தோன்றினாரோ, தான் தோன்றியா, அதைத்தானே சுயம்புங்கிறோம். யாரும் சிலையெல்லாம் செதுக்காத அதுவாகவே எழும்புறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சுயம்புலிங்க மூர்த்தியில் பல இடங்கள் க்ஷேத்திரங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் மனு தரிசனம் பண்ணே வர்றார். இப்படி தரிசனம் பண்ணி வரத்து அகஸ்தியரோட உபதேசப்படி, ஆணைப்படி இவர் என்ன பண்ணார், இந்த மருதவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருப்புடை மருதூர்கிட்ட வரத்தே அது ஒரு மருத மரத்துக்கு அடியில் ஒரு சிவபெருமான். அந்த சிவபெருமான கலைமகள், அலைமகள், மலைமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தேவிகளும் வழிபட்டுருக்கா, பூஜை பண்ணிட்டுருக்கா. இதை பார்த்தார் மனு. ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இவாள்லாம் கூட வந்து பூஜை பண்ணுறா. ஏன்னா அலைமகள், கலைமகள், மலைமகள்லாம் இங்கே வந்து திருப்புடை மருதூரில் வந்து சிவபெருமானை வழிபடுவானே, பூஜை பண்ணுவானே. அவர்களோடே தானே இருக்கார், கைலாயத்திலே பண்ணிக்கலாமே, இங்கே வந்து பண்ணுறாளே அப்படின்னு மனுவுக்கு ஆச்சரியம். ஓ, இது ரொம்ப அரிய காட்சியாக இருக்குது அப்படின்னுட்டு கிட்டக்கு போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு போகிறார். இன்னும் கிட்டக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு. என்ன ஆகிடுத்து, அந்த காட்சி மறைஞ்சுடுத்து, அவ்வளவுதான். அங்கே போனால் அலைமகளும் காணும், மலைமகளும் தானும், கலைமகளும் காணும், எல்லாரும் மறைஞ்சிட்டா. இதை பார்த்தார். கிட்டக்க போய் பார்த்து மறைஞ்சு போனோன்னு அவருக்கு ரொம்ப வருத்தமாகிடுது. இப்படி அழகாக 3 தேவிகளும் சிவபெருமானை ஆராதிக்கிறத கிட்டக்க வந்து தரிசனம் பண்ணோம் அப்படின்னா இவ 3 பேரும் காணாது போயிட்டாளே அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணுறார், தன்னோட வாழை எடுத்து அந்த மரத்தில் குத்துறார். குத்தி, எப்போ இந்த காட்சி கூட நமக்கு கிடைக்காத போயிடுத்தோ, இனிமேல் நமக்கு அதுக்கு உண்டான தகுதி இல்லை அப்படின்னு அவராகவே நினச்சிட்டு தன்னோட உயிரை மாய்ச்சிக்க போகிறார். அப்படி மாய்ச்சிக்கலாம் அப்படின்னு போகிறதே என்னாச்சு, அந்த மரத்தில் இவர் கத்தியை வச்சார் இல்லையா, அங்கேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுடுத்து. இவர் தலையை துண்டிச்சுக்கலாம் அப்படின்னா அதுலேருந்து உதிரம் ஓட்டுறது. அதுக்கப்புறம் பார்த்தா
சிவபெருமான் அங்கே காட்சி தரு. அந்த மருத மரத்துக்கு அடியில் திருப்பி லிங்க வடிவத்தில் இவருக்கு காட்சி தந்தார் அப்படின்னு அந்த சிவன் காட்சி தந்ததுனால, மனுவுக்கு காட்சி தந்ததுனாலேயே இதுக்கு இப்படி ஒரு உயர்வு இருக்குது. அதனாலேயே மகாலிங்கமாக இருக்குது. இவருக்கு மட்டும் இல்லை, இன்னும் சுரேந்திரபுரி அப்படிங்கிறோம் இல்லையா, சுரேந்திரன், இந்திரன், அந்த தேவேந்திரன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னோட குருவாக இருந்த வியாழ பகவான் ப்ரஹஸ்பதி, அது ஏதோ தெரியல வாக்குவாதம் வந்துடுறது, இந்திரனுக்கும் வியாழனுக்கும் தகராறு வரதுனால குருவாக இல்லாத அவரை ஒதுக்கிறான். தனக்கு குலகுருவாக இருந்த வியாழ பகவானை ஒதுக்கிட்டு விஸ்வரூபன் அப்படிங்கிறவரை தனக்கு குருவாக வச்சுக்கிறான். குரு இல்லாத இருக்க முடியாதுன்னு. அந்த விஸ்வரூபர் என்ன பண்ணுறார், தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருந்தால் கூட அவர்கள் எப்பொழுதுமே அசுரர்கள் பக்கம்தான், அந்த சார்பு தான். அதனால் இவர்கள் தேவர்களுக்கு வெற்றி அடையணும், பலம் கூடணும் அப்படின்னு இவ யாக இங்கெல்லாம் பண்ணினா, அதில் குருவாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய விஸ்வரூபன் என்ன பண்ணார், வெளியில் என்னமோ தேவர்களுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல இருந்தால் கூட மானசீகமாக அசுரர்களுக்கு பலம் கூடட்டும், அசுரர்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கட்டும் அப்படின்லாம் இவர் உள்ளுக்குள்ளே மனசில் வச்சுட்டே இந்த யாகம்லாம் பண்ணுறதுனால அசுரர்களோட பலம் கூடுறது. இது தெரிஞ்சது இந்திரனுக்கு. இப்படி என்ன நமக்கு குருவாக இருந்துன்னு நமக்கே இப்படி துரோகம் பண்ணுறாரு, நமக்கு கெடுதல் நினைக்கிறாரு அப்படின்ட்டு என்ன பண்ணால் அவரை கொலை பண்ணிட்டான், வதம் பண்ணிட்டான். வதம் பண்ணினா இப்போது இவரை வதம் பண்ணின, கொலை பண்ணின பாபம் வரும். இதுக்கு மேலே அவரை குருவான்னா வச்சிருக்கா, குருவாக வச்சுருக்கிறதே குருவை கொன்னாக்க எப்பேற்பட்ட பெரிய பாபம், இந்த பாபம்லாம் வந்துடுது. இந்த கொலைப்பழி நீங்கிறதுக்காக என்ன பண்ணுறார், இவர் போய் கேட்குறார், எங்கே போய் எந்த பாவத்தை போக்கிக்க முடியும் அப்படின்னு. அப்போ தான் காசிக்கு சமமான க்ஷேத்திரம், ஏன்னா இதுக்கு முன்னால் தேவர்கள்லாம் கேட்டிருக்கா, காசிக்கு சமமான க்ஷேத்திரம் தமிழ்நாட்டில் எங்கேயானு உண்டா, தென் திசையில் உண்டா அப்படின்னு கேட்குறதே சிவபெருமான் என்ன பண்ணாராம், கையில் தன்னோட இருக்கிற பிரம்ம தண்டம் அதை எடுத்து கொடுத்தார். இதை நீங்கள் தூக்கி வீசி எறி, பூலோகத்தில் வீசி எறிங்கோ, இது எந்த இடத்துல போய் நிலை கொள்கிறதோ அந்த இடம்தான் காசிக்கு சமமான க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்ல, அது விட்டு எரிய, தேவர்கள்லாம் விட்டு எரிய, அது என்ன பண்ணிட்டு தாமிரபரணி நதியில் மிதந்து வந்து இந்த திருப்புடை மருதூரில் வந்து கரையேறி அங்கே நின்றுது. அதனாலே காசிக்கு சமமான க்ஷேத்திரமாக இருக்கிறதுனால இந்த விஸ்வரூபனை அந்த கொலைப்பழி தீர்றதுக்காக இந்திரன் இங்கே வந்து பூஜை பண்ணி தன்னோட பாவங்களை போக்கின்றதுனால அதுக்கு சுரேந்திரபுரி அப்படிங்கிற பெயரும் இருக்குது திருப்புடை மருதூருக்கு. இப்படி தேவர்களுக்கு வரம் கொடுத்து அவர்களோட பாவத்தை போக்கினது. அதேமாதிரி கருவூர் சித்தர் அப்படின்னு சித்தர்களில் ஒருத்தர். இவர் என்ன பண்ணுறார், பல இடங்களுக்கு போய் இந்த சித்தம்போக்கு சிவம்போக்கு அப்படின்னு அவள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாள். இந்த ஊருக்கு தான் போகணும், அந்த ஊருக்கு தான் போகணும், இதைத்தான் பண்ணணும், அதைத்தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு சங்கல்பமும் இருக்காது, எந்த ஒரு தீர்மானமும் இருக்காது. அவள் பாட்டுக்கு கால் போன போக்கில் எப்படி இறைவன் நம்மளை வடத்தின்னு போகிறாரோ அந்த வழியில் இருக்கலாம் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு இருப்பாள். அதுதான் யதார்த்தம் அப்படிங்கிறது. அப்படி இருக்கிறதே இவர் பல ஊர் வழியால் போகிறாரு, அங்கங்கே அந்தந்த க்ஷேத்திரத்தை பார்த்தாக்கா அந்த சுவாமியை வழிபடுறது இப்படி பண்ணிட்டு கருவூர் சித்தர் போகிறதே தான் இந்த தட்சிண காசியான இந்த திருப்புடை மருதூர்கிட்டக்க வர்றார். வந்தால் தாமிரபரணி வெள்ளமாக ஓடுறது, இவர் ஒரு கரையில் இருக்கார், இன்னொரு கரையில் சிவபெருமான் மருதமரத்துக்கு அடியில் இருக்கார். இது தெரிஞ்சுன்னு இவருக்கு தரிசனம் பண்ணோம் அப்படின்னா வெள்ளத்தை தாண்டி வர முடியல, வெள்ளப்பெருக்கு. அதனால் கருவூர் சித்தர் என்ன பண்ணுறார், இங்கேருந்து சிவபெருமானுக்கு முறையிடுறார், நான் அப்படி உன்னை பார்க்கணும்னு ஆர்வத்தோடு வந்திருக்கேன், உன்னை தரிசிக்கணும் அப்படின்னு, ஆனால் இந்த வெள்ளம் தடுக்கிறது, இது உன் காதில் விழறதா, நான் வந்திருக்கேங்கிறது தெரியுறதா உனக்கு, என்னோடய முறையீடு உனக்கு காதில் கேட்குறதா அப்படின்லாம் கேட்குறார். இப்படி இவர் பாடினாரோ இல்லையோ, அங்கேருந்து என்ன பண்ண இவரோட அந்த முறையை கேட்குறதுக்காக சிவபெருமான் அந்த மகாலிங்க சுவாமி என்ன பண்ணுறார், தலையை சாச்சுன்னு கேட்குறார், காது கொடுத்து கேட்குறார். நாமளாம் சரியாக காதில் விழல அப்படின்னா உடனே தலையை சாச்சுன்னு கேட்குறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மகாலிங்க சுவாமி இவர் நாரும் பூம்பொழிநாதர் கேட்குறார். அதனால் இன்றைக்கும் அங்கே திருப்புடை மருதூரில் அந்த மகாலிங்க சுவாமி எப்படி இருக்கார்னு அந்த லிங்க திருமேனி ஒரு பக்கம் சாஞ்சாப்பிலேயே இருக்குது. ஏன்னா கருவூர் சித்தருக்கு காது கொடுத்ததுனால, அவர் காது கொடுத்து அவரோட முறையீடை கேட்டதுனால.
இப்படி அந்த கருவூர் சித்தருக்காக குறையை கேட்டு உடனே என்ன பண்ணுறார், இவர் காது கொடுத்து கேட்டார். அவர் ஆனால் இந்த பக்கம் தாண்டி வெள்ளத்தை தாண்டி வந்து தரிசிக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணும், உடனே இங்கேருந்து குரல் கொடுக்குறார். இந்த கவலைப்படாத, வெள்ளம் இருக்கட்டும், நீ என்ன நினச்சிக்கோ, என்னோட 5 எழுத்து பஞ்சாட்சரம் சிவநாமத்தை சொல்லிட்டு நமசிவாயை சொல்லிட்டு நீ பாட்டுக்கு நடந்து வந்துட்டே இரு, ஒன்றும் பண்ணாது ஒன்று வெள்ளம் அப்படின்னு. அதனால் ஓடுற பிரவாகமாக ஓடுற வெள்ளத்தில் இவர் என்ன பண்ணுறார், கருவூர் சித்தர் நமசிவாய 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 5 எழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிகிட்டே வரார். அது பாட்டுக்கு வெள்ளம் பாட்டுக்கு வழிவிடுறது. இவர் இக்கரைக்கு வந்துடுறார். வந்து இந்த மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணுறார் அப்படின்னு நமக்கு அந்த ஸ்தல புராணம் சொல்கிறது. இப்படி அவர் வெள்ளம் வழிஞ்சு வழிவிட்டதுனாலேயே இவரோட அந்த பெருமை தெரிகிறது. ஏதாவது யார் என்ன அவரை நாடணும், அவர்கிட்ட அருள் பெறணும், அவரை தரிசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அவர்களுக்கு நிச்சயம் செவிசாச்சு நமக்கு அருள்றார் அப்படிங்கிறது தான் இந்த இதுலேருந்து இந்த புராணத்திலேயே நமக்கு தெரிகிற ஒரு நியதி. என்ன அப்படின்னா, நம்மளோட குறையை கேட்குறார். நமக்கு வேணால் தெரிஞ்சால் அது லிங்க வடிவமாக இருக்குது, இல்லை அரு உருவமாக இருக்குது, உருவமாக இல்லை அரு உருவமாக இருக்குது, இன்னும் உருவமே இல்லாத கூட இருக்கலாம். ஆனால் நம்ம சொல்கிறது காதில் விழுமா, நம்ம குறைப்பட்டுக்கிறோம் இல்லையோ, என்ன நான் சொல்கிறது காதில் கேட்குறதா, உனக்கு கண் இருக்கா அப்படின்னு சாமியெல்லாம் பார்த்து கேட்குறமே, எல்லாம் நிறையா இருக்குதான் இருக்கு. அவருக்கு வேதம் சொல்கிறது ஆயிரக்கணக்கில்னு சொல்கிறது. சஹஸ்ர சீருஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் அப்படின்னு அவருக்கு ஏதோ ஒரு கண்ணு 2 கண்ணு, ஒரு காது 2 காதெல்லாம் இல்லை, எல்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி கருவூர் சித்தருக்காக காது கொடுத்து கேட்டு அவர் வழிவிட்டு தரிசிக்க வச்சு அருள் பண்ணினத்தினாலேயே இவரோட பெருமை இன்னும் தெரியுது. இப்படி இன்னொரு சக்தி பீடத்துலேயும் அது ஒன்று, அந்த கோமதி அம்மை அப்படிங்கிறது சக்தி பீடங்களில் ஒன்றாமும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல சிறப்பு அந்த மருத மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய மருதவனம் அப்படின்னே அதுக்கு பேர். அந்த மருதவனத்தில் இருக்கக்கூடிய இந்த மகாலிங்க சுவாமிக்கு இப்படி மகாலிங்கமாக இருந்து தேவர்களாக இருக்கட்டும், முனிவர்களாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், ஏன் நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அருள் செய்யறதுக்காகவே அவர் லிங்க திருமேனியில் இந்த பூவுலகில் நமக்கு காட்சி கொடுத்துட்டுருக்கார். அப்படி அத்தனை பேருக்கும் அருள் செஞ்சு அவ்வளோ பெருமைக்கும் இருப்பிடமாக இருக்கிறதுனாலேயே மகாலிங்காய நமஹா அப்படின்னு இவரை மகாலிங்கம் மகாலிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி மகாலிங்கமாக இருக்கிறவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, முன்னாலேயே சொன்னேன் கருவூர் சித்தருக்காக சாஞ்சி இருக்கார் அப்படின்னா, சாஞ்சி இருந்தாலே இது கோணலாக தானே இருக்கணும், அப்படி இருக்காரா? இல்லை. 389 திருநாமம் என்ன சொல்கிறது, ஓம் சாருலிங்காய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா ரொம்ப அழகான அடையாளங்களை உடைய லிங்கம் அப்படின்னு அர்த்தம். அதாவது பார்த்தன்குறின்னு எல்லா சிவங்கோவில் லிங்க திருமேனிலையும் ஒரு அம்பு குறி இருக்கும். அது என்ன அப்படின்னு, அர்ஜுனன் வந்து அடித்தார் இல்லையா வேடனா, வேறு 2 பேருக்கு சண்டை நடக்கிறதே அர்ஜுனோட அம்பால் அடிபட்டதுக்குரிய தான் இருக்குது அதில். அப்படி பார்த்தனால கொடுக்கப்பட்ட அந்த அடையாளத்தோட அப்படி இருந்தால் கூட அதுவுமே இவருக்கு அழகாக தான் இருக்குது. தன் அடியார்களுக்காக வரம் கொடுக்கறதுக்காக இவர் எதுக்கும் தயாராக இருக்கான்னு. அப்படி சாருலிங்கமாக இருக்கிற சிவபெருமான் இன்னும் என்னென்ன அவரோட பெருமைங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.